வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். கடந்த சில வருடங்களா இந்தியா தொடர்ந்து மிசைல் சோதனைகளை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைல் சோதனைகளுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய திட்டம் இருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதாவது இந்தியா தன்னுடைய மிசைல் கேப்பபிலிட்டிய கடந்த 5-6 வருடங்கள்ல மிகப்பெரிய அளவுல அதிகப்படுத்தி இருக்காங்க. இந்தியா எதற்காக தொடர்ந்து தன்னுடைய மிசைல் கேப்பபிலிட்டிய அதிவேகமா அதிகப்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க? இந்தியா நடத்தி வரும் மிசைல் சோதனைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய திட்டம் என்ன? இந்தியாவின் மிசைல் சோதனைகள் தெற்காசியாவோட பவர் பேலன்ஸை எப்படி மாற்றி அமைக்கும்? இந்தியா வரும் காலத்துல என்ன மாதிரியான மிசைல்களை சோதிக்க இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், நவம்பர் 27 இருந்து 30 வரைக்கும் DRDO ஒரு மிசைல் சோதனைக்கு நோட்டம் இஷ்யூ பண்ணிருக்காங்க. ஆனா DRDO என்ன மிசைல அந்த நாள்ல சோதிக்க போறாங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ரகசியமா வச்சிருக்காங்க. இந்தியா என்ன மிசைல சோதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு? சோதிக்கப்படும் மிசைலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்தியா தன்னுடைய டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி மற்றும் தன்னுடைய ராணுவத்துல பயன்பாட்டில் உள்ள மிசைல்களோட வலிமையை அதிகப்படுத்துவதற்கு தொடர்ந்து மிசைல் சோதனைகளை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. வரும் காலத்திலையும் இந்தியா இது போன்ற மிசைல் சோதனைகளை அதிக அளவுல நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. சமீப காலங்கள்ல இந்தியா பல்வேறு விதமான மிசைல் டெக்னாலஜிகளை சோதிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா சமீபத்துல ஹைப்பர்சானிக் மிசைல வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த ஹைப்பர்சானிக் மிசைல் சோதனைக்கு முன்னாடி MIRV அப்படிங்கிற மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. இந்தியா தொடர்ந்து இது போன்ற அதிநவீன மிசைல் டெக்னாலஜிகளை சோதிப்பது சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு வரும் காலத்துல மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. சமீபத்துல ஹைப்பர்சானிக் மிசைல் டெக்னாலஜில ஒரு மிகப்பெரிய சாதனையை இந்தியா பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சானிக் மிசைல நவம்பர் 17 வெற்றிகரமா சோதனை செஞ்சாங்க. இதன் மூலமா ஹைப்பர்சானிக் மிசைல வெற்றிகரமா சோதித்த வெகு சில நாடுகள் அடங்கிய பட்டியல்ல இந்தியாவும் இடம் பிடிச்சாங்க. இந்தியா சோதித்த ஹைப்பர்சானிக் மிசைல்னால 1500 முதல் 2000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த மிசைல்கள் ஹைலி மனூரிங் திறன் கொண்டது. அதாவது இந்த ஹைப்பர்சானிக் மிசைல் டார்கெட்டுக்கு அருகில் செல்லும் பொழுது வெவ்வேறு திசைகள்ல பறந்து எதிரிகளின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை குழப்பம். இதனால எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலும் இந்த மிசைல்களை இன்டர்செப்ட் செய்ய முடியாது. இந்தியா இந்த லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சானிக் மிசைல சோதித்து இருப்பதன் மூலம் இந்தியானால தொலை தூரத்தில் உள்ள டார்கெட்டுகள் மீது மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். ஹைப்பர்சானிக் மிசைலுக்கு அடுத்து இந்தியா பிரளய் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்களை அதிக அளவுல இந்திய படையில் இணைக்க முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பிரளய் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்னால 150 முதல் 500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த பிரளய் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்களை தற்போது தரையில் இருந்து பயன்படுத்தும் வகையில உருவாக்கி இருக்காங்க. வரும் காலத்துல போர்க்கப்பல்கள்ல இருந்து லான்ச் செய்யும் வகையில இந்த மிசைல்கள் மாற்றி அமைக்கப்பட உள்ளது. இந்தியாவுடைய மேரிடைம் டிஃபென்ஸ வலிமைப்படுத்துவதற்கு இந்த மிசைல கடற்படையில் பயன்படுத்தும் வகையில டெவலப் செய்ய போறாங்க. அடுத்து மார்ச் 11, 2024 அக்னி 5 மிசைல பயன்படுத்தி MIRV அப்படிங்கிற மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள இந்தியா வெற்றிகரமா சோதனை செஞ்சாங்க. இந்த MIRV மிசைலை இந்தியா சோதித்ததன் மூலம் ஒரு மிசைலை பயன்படுத்தி பல அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல்களை நடத்த முடியும். இது இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் டிட்டரன்ட் கேப்பபிலிட்டியை மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு. இந்த MIRV வார்ஹெட் கொண்ட மிசைல்களை எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினாலையும் தடுக்க முடியாது. இதனால இந்தியா MIRV வார்ஹெட் பொருத்தப்பட்ட அக்னி 5 மிசைல சீனா இல்லன்னா பாகிஸ்தான் மீது லான்ச் செஞ்சாங்கன்னா கண்டிப்பா அந்த நாடுகள் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்தப்படும். இது இந்தியாவுடைய அணு ஆயுத தாக்கும் திறனை மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த MIRV டெக்னாலஜியை உருவாக்கி இருப்பது
இந்தியாவுடைய நியூக்ளியர் ஆர்சனல நவீனப்படுத்தும் ஒரு முயற்சி அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. MIRV வார்ஹெட் தொழில்நுட்பத்தை இந்தியா டெவலப் செஞ்சிருப்பதனால இந்தியாவுடைய செகண்ட் ஸ்ட்ரைக் நியூக்ளியர் கேப்பபிலிட்டி மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு. இந்த MIRV வார்ஹெட்ல ஒரே நேரத்துல 3 முதல் 6 அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல்களை நடத்த முடியும். இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, MIRV வார்ஹெட் தொழில்நுட்பம் இணைக்கப்பட்ட அக்னி மிசைல லான்ச் செஞ்சிட்டோம்னா மிசைல் குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் டிராவல் செய்யும். அதற்கு பிறகு மிசைல்ல இருக்கக்கூடிய MIRV வார்ஹெட்ல இருந்து ஒவ்வொரு அணு ஆயுதமா பிரிய ஆரம்பிக்கும். அப்படி பிரிந்து வெவ்வேறு திசைகள்ல வெவ்வேறு தூரத்துல உள்ள இலக்குகள் மீது ஒரே நேரத்துல தாக்குதல் நடத்தும். இதனால எதிரிகளுக்கு ஒரு மிசைல பயன்படுத்தி பலமான சேதத்தை ஏற்படுத்த முடியும். இந்த MIRV தொழில்நுட்பத்தை இந்தியா டெவலப் செய்திருப்பதன் மூலம் அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கு நிறைய மிசைல்களை தயாரிக்க தேவையில்லை. ஒரே மிசைல்ல நிறைய அணு ஆயுதங்களை இணைத்து இந்தியாவால தாக்குதல் நடத்த முடியும். இதனால அணு ஆயுத மிசைல்களை உருவாக்க ஆகும் செலவும் இந்தியாவுக்கு கம்மியாகும். இந்த MIRV வார்ஹெட் பொருத்தப்பட்ட மிசைல்கள்னால அதிநவீன மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் முறியடித்து தாக்குதல்களை நடத்த முடியும். இது இந்தியாவுடைய செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டிய மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. எதிரி நாடு இந்தியா மீது முதல்ல ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்தினாலும் இந்த MIRV வார்ஹெட் தொழில்நுட்பம் கொண்ட மிசைல்கள் இருக்கிறதுனால இந்தியாவால இரண்டாவதா எதிரிகளுக்கு ஒரு பலத்த அடியை கொடுக்க முடியும். இந்த MIRV டெக்னாலஜி இந்தியாவுடைய அணு ஆயுத தாக்கும் திறனை பல மடங்கு அதிகரிச்சிருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த MIRV வார்ஹெட் தொழில்நுட்பம் பிரத்யேகமா சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு வரும் காலத்துல மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கும். DRDO வரும் காலத்துல பல மிசைல்களை சோதிக்க திட்டமிட்டிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா இந்திய ராணுவத்திற்கு ஷோல்டர் ஃபயர் ஏர் டிஃபென்ஸ் மிசைல டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஷோல்டர் ஃபயர் ஏர் டிஃபென்ஸ் மிசைல பயன்படுத்தி ட்ரோன்ஸ், விமானங்கள், ஹெலிகாப்டர் போன்றவற்றை தாக்கி அழிக்க முடியும். இந்த மிசைல்கள் பிரத்யேகமா சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லையில அதிக அளவுல இந்தியா பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. முதற்கட்டமா 350 லான்ச்சர்களும் 2000 மிசைல்களையும் வாங்குவதற்கு இந்திய ராணுவம் திட்டமிட்டிருக்காங்க. இந்திய ராணுவம் தன்னுடைய ஆர்ட்டிலரி யூனிட்டை நவீனப்படுத்துவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த ஆர்ட்டிலரி யூனிட்ல புதிய கன் சிஸ்டங்கள் இணைக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹைப்பர்சானிக் மிசைல்களையும் இந்த ஆர்ட்டிலரி யூனிட்ல இணைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்களோட தாக்கும் தூரத்தை அதிகப்படுத்துவதற்கும் முயற்சிகள் நடந்து வந்துகிட்டு இருக்கு. இதனால வரும் காலத்துல இந்தியாவுடைய ஆர்ட்டிலரி யூனிட்டோட ஃபயர் பவர் மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. DRDO இது போன்று தொடர்ந்து மிசைல் சோதனைகளை நடத்துவது இந்தியாவுடைய அஃபென்சிவ் மற்றும் டிஃபென்சிவ் கேப்பபிலிட்டிய மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும். இந்தியா தொடர்ந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த லாங் ரேஞ்ச் மிசைல்களை சோதிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இதற்கு காரணம் தற்போது உலகில் நிலவக்கூடிய ஜியோபொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் தான். அது மட்டும் இல்லாம சீனா மற்றும் பாகிஸ்தான் அப்படிங்கிற 2 அணு ஆயுதங்களை வச்சிருக்கக்கூடிய எதிரி நாடுகளுடைய செயல்பாடும் இந்தியா அதிக மிசைல்களை டெவலப் செய்து சோதிப்பதற்கு ஒரு காரணம். அது மட்டும் இல்லாம இந்தியா மிசைல் டெக்னாலஜில தன்னிறைவை அடைவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அதற்கு இது போன்ற சோதனைகள் மிகப்பெரிய அளவுல கை கொடுக்கும். வரும் காலத்துல இந்தியா குளோபல் மிசைல் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ல மிகவும் ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்கும். இது போன்ற அதிநவீன மிசைல்களை இந்தியா டெவலப் செய்யறது இந்தியாவுடைய டிட்டரண்ட் டைனமிக்ஸ மிகப்பெரிய அளவுல மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா இந்தியா ஒரு அக்ரெசிவான நியூக்ளியர் போஸ்டரை மெயின்டைன் செய்வதற்கு இது போன்ற மிசைல்கள் ரொம்பவும் அவசியம். இந்தியா தற்போது நோ ஃபர்ஸ்ட் யூஸ் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன் அப்படிங்கிற நியூக்ளியர் பாலிசியை ஃபாலோ செய்றாங்க. ஆனா இந்தியா தொடர்ந்து இது போன்ற அதிநவீன மிசைல்களை டெவலப் செஞ்சாங்கன்னா நோ ஃபர்ஸ்ட் யூஸ் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன் பாலிசியில இருந்து இந்தியா விலகுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்தியா ஒரு அக்ரெசிவான நியூக்ளியர் போஸ்டரை மெயின்டைன் செஞ்சாங்கன்னா பாகிஸ்தானுக்கு அது மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கும். ஏன்னா இது நாள் வரைக்கும்
பாகிஸ்தான் எங்களிடம் அணு ஆயுதங்கள் இருக்கு, நாங்க அதை இந்தியா மீது பயன்படுத்துவோம் அப்படின்னு மிரட்டல் விடுத்து வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா இந்தியா தொடர்ந்து தன்னுடைய மிசைல் கேப்பபிலிட்டியை அதிகரிக்க இந்தியா தன்னுடைய அணு ஆயுதங்களை முதலில் பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. இது சவுத் ஏசியாவோட ஸ்திரத்தன்மைக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கும். ஆனா இந்தியா எப்பொழுதுமே பிரச்சனைக்கு போக மாட்டாங்க. சீனா மற்றும் பாகிஸ்தான் தான் இந்தியாவுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க. இப்போ இந்தியா தன்னுடைய நியூக்ளியர் போஸ்டரை அக்ரெசிவா மாத்துனாங்கன்னா சீனா மற்றும் பாகிஸ்தான் இந்தியாவிடம் அடிபணிந்து போக வேண்டிய நிலை ஏற்படும். இந்தியா அதிக அளவுல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் அட்வான்ஸ் சர்வேலன்ஸ் டெக்னாலஜியை தங்கள் படையில் இணைச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இதனால பாகிஸ்தானை விட இந்திய ராணுவத்திற்கு ஒரு டெக்னிக்கல் சுப்பீரியாரிட்டி கிடைக்கும். இதனால பாகிஸ்தான் ராணுவத்திடம் இந்திய ராணுவம் வரும் காலத்துல அக்ரெசிவா நடந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்தியா தொடர்ந்து தன்னுடைய மிசைல் கேப்பபிலிட்டியை அதிகரிக்க எதிரி நாடுகளிடமிருந்து பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே வேளையில இந்த பிராந்தியத்துல நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர் அப்படிங்கிற அந்தஸ்து இந்தியாவுக்கு கிடைக்கும். இதனால பல நாடுகள் இந்தியாவுடன் ராணுவ ரீதியிலான ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய மிசைல் டெக்னாலஜி அதிகரிக்க பாகிஸ்தான இந்த பிராந்தியத்துல மற்ற நாடுகளிடமிருந்து தனிமைப்படுத்தும். இந்தியா தன்னுடைய மிசைல் டெக்னாலஜியை அதிகரிக்க வல்லரசு நாடுகளிடமிருந்து இந்தியாவுக்கு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா அமெரிக்கா இந்தியாவுடைய மிசைல் சோதனைகளுக்கு இந்தியா மீது பொலிட்டிக்கலா அழுத்தம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இரண்டாவது அப்டேட், DRDO நவம்பர் 27 இருந்து நவம்பர் 30 வரைக்கும் பே ஆஃப் பெங்கால் பகுதியில அப்ராக்சிமேட்டா 1730 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் ஒரு நோட்டம் இஷ்யூ பண்ணிருக்காங்க. நோட்டம் அப்படிங்கிறது நோட்டீஸ் ஃபார் ஏர்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குறிப்பிட்ட நாட்கள்ல குறிப்பிட்ட இடத்துல விமானங்கள் பறப்பதற்கு தடை செய்யப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்தியா குறிப்பிட்ட இடத்துல மிசைல் சோதனை நடத்த போறாங்க அப்படின்னு அர்த்தம். DRDO ஒரு மிசைல் சோதனை நடத்த போறாங்கன்னா என்ன மிசைல சோதிக்க போறாங்க அப்படிங்கிற விஷயம் வெளிவந்திருக்கும். ஆனா தற்போது இந்தியா நடத்த உள்ள சோதனை குறித்து எந்த விஷயமும் வெளிவரல. DRDO எந்த மிசைல சோதிக்க இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ரகசியமா வச்சிருக்காங்க. இதனை தொடர்ந்து நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இந்தியா K-15 சாகரிகா அப்படிங்கிற சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல சோதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இல்லனா SLCM அப்படிங்கிற சப்மரீன் லான்ச் க்ரூஸ் மிசைல சோதிப்பதற்கு வாய்ப்பு இருப்பதா சொல்றாங்க. இந்த ரெண்டு மிசைல்களுமே இந்திய கடற்படைக்கு ரொம்ப முக்கியமான மிசைல்கள். இந்த K-15 சாகரிகா மிசைல் ஒரு சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல். இந்த மிசைல் இந்தியாவுடைய அணு ஆயுத தாக்கும் திறனுக்கு ரொம்ப உதவியா இருக்கக்கூடியது. இந்தியாவுடைய நியூக்ளியர் ட்ரையட்ல இந்த மிசைல் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த K-15 சாகரிகா மிசைல்னால 750 முதல் 1500 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகள் மீது மிக துல்லியமான அணு ஆயுத தாக்குதல்களை நடத்த முடியும். இந்த மிசைலோட சிறப்பு அம்சமே இந்த மிசைல்னால அதிவேகமா பயணிக்க முடியும். இதனால எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினாலையும் இந்த மிசைல்களை தடுக்க முடியாது. அடுத்து இந்தியா சோதிப்பதற்கு வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படும் மிசைல் SLCM அப்படிங்கிற சப்மரீன் லான்ச் க்ரூஸ் மிசைல். இந்த மிசைல்னால 500 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த SLCM மிசைல்னால 860 முதல் 1000 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். இந்த மிசைல்கள்னால 300 கிலோகிராம் எடை கொண்ட வெடிப்பொருட்களை சுமந்து சென்று மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். இந்த SLCM மிசைல்ல சீஸ்கிம்மிங் மற்றும் டெரைன் ஹக்கிங் தொழில்நுட்பம் இணைக்கப்பட்டிருக்கு. இதனால இந்த மிசைல்னால தண்ணீரோட மேற்பரப்புல இருந்து சில மீட்டர் உயரத்துல பறக்க முடியும். அது மட்டும் இல்லாம டார்கெட்டை மறைத்து இருக்கக்கூடிய விஷயங்களை தவிர்த்து கொண்டு டார்கெட் மீது மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்தும். இந்த சப்மரீன் லான்ச் க்ரூஸ் மிசைல தற்போது இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள கல்வரி மற்றும் சிந்துகோஸ் நீர்மூழ்கி கப்பல்கள்ல பயன்படுத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.